ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் எல்லாம் நலமா இருக்கீங்க நான் நம்புறேன். இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா உயிர் தொழில்நுட்பம். அதாவது நம்ம விஸ்வேஸ்வரையா இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் மியூசியம் வந்திருக்கோம். இங்க உயிரியல் தொழில்நுட்பம் சம்பந்தமான அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு. உதாரணமா சொல்ல போனா டிஎன்ஏ ஆர்என்ஏ அமைப்பு, கூட்டு நுண்ணோக்கியை பயன்படுத்தி எப்படி நுண்ணுயிர்களை நம்மளால காண முடிகிறது. மேலும் இயற்கை மற்றும் உயிரியல் சார்ந்த வாழ்க்கை முறைகளை இங்க வகைப்படுத்தியிருக்காங்க. அதை பார்க்கலாம். உயிரியல் தொழில்நுட்பத்தை புரிஞ்சுக்கிற வகையில இங்க ஒரு குறிப்பு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதாவது ஜீனின் அமைப்பை காட்சிப்படுத்தி இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பண்டைய கால வாழ்க்கை முறையை பத்தி குறிப்பிட்டு இருக்காங்க. அதாவது பண்டைய கால மனிதர்கள் தங்களது உணவை எவ்வாறு தயாரிக்கின்றனர் என்று இங்கு காட்சிப்படுத்தி இருக்காங்க. மேலும் அவர்களுடைய கட்டிட அமைப்பு மேலும் மற்ற தொழில்கள் எவ்வாறு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிட்டிருக்காங்க. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு நொதித்தல் முறை இருந்தது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு நாம இங்க பார்க்கறது ஏர்லி மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்டேஷன் அண்ட் அனிமல் பிரீடிங். அதாவது தமிழ்ல தோட்டம் மற்றும் விலங்கு இனப்பெருக்க ஆரம்ப முறைகள்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது தாவரங்களை எவ்வாறு வளர்த்து பயிரிட்டாங்கன்னோ, மேலும் விலங்குகளின் இனப்பெருக்க முறைகள் மற்றும் விலங்குகளை எவ்வாறு பாதுகாத்து வளர்த்து வந்தாங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா நாம இங்க பார்க்க இருக்கிறது கூட்டு நுண்ணோக்கி. அது எவ்வாறு உயிரியல் பொருட்களை, அதாவது நுண்ணிய பொருட்களை விரிவுபடுத்தி காமிக்குதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் அதனுடைய குறிப்புகளை வச்சிருக்காங்க. அது எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது, அது யார் கண்டுபிடிச்சதுன்னு இங்கு காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. சரி, வாங்க நம்ம இந்த நுண்ணோக்கியை பயன்படுத்தி திசுக்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க கீழே நுண்ணோக்கியின் கீழே சில திசுக்களை வச்சிருக்காங்க. அதை தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த திசுக்களின் மூலியமா அந்த திசுக்களை கண்ணாடியில வச்சிருக்காங்க. அதை நம்ம இந்த நுண்ணோக்கியின் மூலியமா ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க சொல்ல வெவ்வேறு விதமா நம்மளுக்கு காட்சி அளிக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சுமார் 10க்கு மேற்பட்ட நுண்ணிய பொருட்களை இந்த கண்ணாடியின் உள்ளே கண்ணாடியில வச்சிருக்காங்க. அந்த கண்ணாடியை நம்ம நுண்ணோக்கியின் மீது அது கீழே வைக்கப்பட்டு நுண்ணோக்கியின் மூலயமா நம்ம பார்க்க சொல்ல அந்த நுண்ணிய பொருட்களை நம்ம விரிவுபடுத்தி பார்க்க முடியுது. பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. மேலும் இந்த நுண்ணோக்கியை பத்தின குறிப்புகள் நம்மளுடைய தாவரவியல் பாடங்கள்ல பள்ளி நாட்கள்ல நம்ம படிச்ச ஞாபகம் எனக்கு உடனே வந்துடுச்சு. இதனைத் தொடர்ந்து ஆய்வகங்களில் பயன்படுத்தும் கண்ணாடி குடுவை இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதை நம்ம பார்த்துட்டு அதனைத் தொடர்ந்து ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அவரை பற்றின குறிப்புகளை இங்க வச்சிருக்காங்க. ஸோ மேலும் ஜீனுடைய அமைப்பு அதுல எவ்வாறு டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ அமைந்திருக்குன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. கலப்பினங்கள் மூலம் இரு வெவ்வேறு தாவரங்களை ஒன்றிணைத்து புதிய தாவரத்தை எவ்வாறு உருவாக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நாம இங்க பார்க்கறது செல்லினுடைய அமைப்பு. அந்த செல்லின் உள்ளே என்னென்ன இருக்கு அப்படின்றத முப்பரிமாண தோற்றத்துல காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து அதனுடைய டீட்டெயில் வியூவை இங்க எல்இடி திரையில காட்சிப்படுத்தி இருக்காங்க. அது எவ்வாறெல்லாம் மாற்றம் அடையுது, அது எவ்வாறு பரிணாம வளர்ச்சி அடையுதுன்னு குறிப்பிட்டு இருக்காங்க. நாம இங்க செல் அமைப்பு மற்றும் அதனுடைய பரிணாம வளர்ச்சி பார்த்தோம். உடனே குழந்தைகளுக்கு சில சந்தேகங்கள் வரலாம். அதாவது இந்த செல்லாகப்பட்டது எங்க இருக்குன்னு. செல்கள் அனைத்து உயிர்களிலும் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மனித உயிர்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள்லயும் காணப்படுது. நாம பார்க்குற இந்த இரு விஞ்ஞானிகளின் பேர்கள் வாட்சன் அண்ட் கிரீக். இவங்க தான் டிஸ்கவரி பண்ணாங்க. அதாவது டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சரை டிஸ்கவரி பண்ணாங்க. அதுக்காக 1962ஆம் ஆண்டு நோபல் பிரைஸும் அவங்களுக்கு கிடைச்சது. மேலும் அவர்களுடைய குறிப்புகள் இங்க வச்சிருக்காங்க. குரோமோசோம் என்பது டிஎன்ஏ மற்றும் புரதங்களை கொண்டது. குரோமோசோம் இது ஒரு செல்லின் கருவில் நூல் போன்ற அமைப்பாக இருக்கிறது. இதுதான் பாத்தீங்கன்னா மரபு தகவல்களை ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு கடத்தி செல்லுகின்றது. நாம இங்க பார்க்கறது ஜெனட்டிக் வில், அதாவது மரபு சக்கரன்னு தமிழ்ல குறிப்பிடுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களிடம் இருந்து எவ்வாறு கண், காது, மூக்கு, வாய் இவைகள் எல்லாம் மரபணுக்கள் மூலியமா, அதாவது குரோமோசோம் மூலியமா கடத்தப்படுகிறது. அதனுடைய அமைப்பை தான் இங்க குறிப்பிட்டது. உயிரினங்கள்ல எவ்வாறு ஜெனட்டிக் டிசார்டர் உருவாகுதுன்னு இங்க காட்சி அமைக்கப்பட்டிருக்கு.
இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணினுடைய முப்பரிமாண தோற்றத்தை இங்க வச்சிருக்காங்க. அதுல ஒளியை பாய்ச்சுவதின் மூலமாக அவர்களுடைய பல்வேறு எக்ஸ்பிரஷன்ஸ வந்து இங்க காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒளிக்கற்றையின் மூலமாக ஒரு பெண்ணுடைய ஆஹ், பல்வேறு விதமான எக்ஸ்பிரஷன்ஸ் அதை வந்து காமிச்சிருக்கிறது பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சிச்சு. நாம இங்க பார்க்கறது வந்து நரம்பு மண்டலம். அந்த நரம்பு மண்டலத்துக்குள்ள ரத்தம் எவ்வாறு செல்கிறது என்ற மாதிரி குறிப்பிட்டு இருக்கு. மேலும் வந்து அதுக்குள்ள சின்ன சின்ன செல்கள் வெள்ளை மற்றும் வெள்ளை அணுக்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. இது வந்து என்சைம்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு இங்க ஒரு குறிப்பும் அதனுடைய காட்சி படமும் இங்க வச்சிருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதனை தொடர்ந்து நம்ம பார்க்க பார்த்து ஜெனடிக் சீரியஸ் அதனுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னு இங்க காட்சிப்படுத்திருக்காங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் அதனுடைய குறிப்பு மற்றும் அதனுடைய மாதிரி அமைப்பை வந்து இங்க வச்சிருக்காங்க. அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். நாம இங்க பார்க்கறது காண்டோஸ் பில்டிங் புரோட்டீன்ஸ், அதாவது அமினோ எந்த வகையான அமினோ ஆசிட்ஸ் வந்து யூஸ் ஆகுது நம்ம புரோட்டீன்ஸை பில்ட் பண்றதுக்கு அண்ட் காண்டோஸ்னு அதனுடைய குறிப்புகளும் அதனுடைய எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ்டு அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் வச்சிருக்காங்க. நாம பார்க்குற இந்த பகுதியில வந்து உயிரி தொழில்நுட்பமானது விவசாயத்தில் எவ்வாறு பயன்படுதுன்னு ஒரு காட்சி அமைப்பு வச்சிருக்காங்க. அதாவது நம்மள பலரும் எம்.எஸ். சுவாமிநாதன் மற்றும் பசுமை புரட்சியை மறந்திருக்க முடியாது. அதற்கு காரணமான பயோடெக்னாலஜி மூலயமா அந்த உணவு பற்றாக்குறையை நம்ம எவ்வாறு பூர்த்தி செஞ்சு நிறைவு அடைஞ்சோன்றத நம்மள பல பேருக்கு தெரியும். மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா உதாரணமா தாவரங்கள்ல பயோடெக்னாலஜி எவ்வாறு பயன்படுகிறது, விலங்கினங்கள்ல பயோடெக்னாலஜி எவ்வாறு பயன்படுதுன்னு இங்க காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. தாவரங்களான அரிசி, கோதுமை, பப்பாளி, ஆப்பிள், சோளம் போன்றவற்றில் தன்னிறைவு அடைஞ்சிருக்கும். அதே மாதிரி மீன் வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு போன்றவற்றிலும் பயோடெக்னாலஜி பயன்படுத்தி நம்ம எவ்வாறு தன்னிறைவு அடைந்தோம் என்றதை இங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. பயோடெக்னாலஜி ஆனது, அதாவது உயிரி தொழில்நுட்பமானது தாவரங்கள் மட்டுமல்லாத மனிதர்களுக்கும் எவ்வாறு பயன்படுகிறதுன்னு இங்க ஒரு காட்சி அமைப்பு வைக்கப்பட்டு அது எவ்வாறெல்லாம் எந்தெந்த துறையில் பயன்படுதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. உதாரணமாக மருத்துவத்துறையில் பெரிய பங்கினை வகிக்கிறத இங்க நம்மளால பார்க்க முடியும். நம்ம சாப்பிட்ற அறிவியல் மருந்துகள்ல பெரும்பாலும் இந்த பயோடெக்னாலஜி வந்து பயன்படுத்துறாங்க. அதை தான் வந்து இங்க காட்சி அமைப்பா வச்சிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ற அனைத்து பொருள்களிலும் பயோடெக்னாலஜி ஆனது எவ்வாறு பயன்படுகிறது என்பதை காட்சி அமைப்புகள் மற்றும் திரையில நம்மளால பார்க்க முடிகிறது. ரீசெண்டா வந்து போன கோவிட் அப்போ கூட பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி மூலயமா வந்து தடுப்பூசி கண்டுபிடிச்சு மனிதர்களுக்கு வந்து செலுத்தி நம்ம பாதுகாத்துக்கிட்டோம். அதற்கு பயோடெக்னாலஜி தான் முக்கியமான காரணம். பயோடெக்னாலஜி ஆனது தாவரவியல் மற்றும் மனிதர்களுக்கு மட்டுமல்லாது இண்டஸ்ட்ரியிலும் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறதுன்னு இங்கு குறிப்பிட்டிருக்காங்க. உதாரணமாக உணவுத்துறை, ஆடைத்துறை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ற பேஸ்ட்டுங்கள்ல எவ்வாறு பயன்படுத்துறாங்க, மருத்துவத்துறையில வந்து சிறப்புகள்ல வந்து பயோடெக்னாலஜி எவ்வாறு பயன்படுதுன்னு குறிப்பிட்டு இருக்காங்க. பயோடெக்னாலஜியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட சில பொருட்களையும் காட்சிக்கு நம்மளால பார்க்க முடியுது. இங்க காட்சிக்கு வச்சிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து எல்இடி ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான பயோடெக்னாலஜி வழிமுறைகள் அது எவ்வாறு ஆய்வகங்கள்ல பயன்படுத்தணுங்க காட்சி அமைப்புக்கு வச்சிருந்தாங்க. டச் ஸ்கிரீன் மூலயமா அதை நம்ம பார்க்க முடியுது. இதனைத் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் சீக்வன்ஸ்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சிருக்காங்க. அதனுடைய டீட்டெயில் வந்து திரையில நம்மளால் பார்க்க முடியுது. மேலும் வந்து அது எவ்வாறு ஆய்வகத்தில் தயாரிக்கப்படுகிறது அல்லது குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அதை தான் நம்ம இங்க பார்த்துக்கிறோம். புரோட்டீன்ஸ் எவ்வாறு மேனுஃபேக்சர் பண்றாங்கன்ற ஆய்வகத்தில்ன்ற மாதிரி குறிப்பிடப்பட்டு இருக்கு. தொடர்ந்து பயோடெக்னாலஜி துறையில், அதாவது உயிரி தொழில்நுட்பம் துறையில் இந்தியாவின் பங்கு என்ன, இந்தியா எந்த வகையில வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி இருக்குன்ற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு வைக்கப்பட்டு குறிப்பிட்டு இருக்காங்க. நாம இங்க பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா இதயத்தின் அமைப்பு மற்றும் அந்த இதயத்திற்குள் வரும் இரத்தமானது எவ்வாறு சுத்திகரிக்கப்பட்டு செயல்படுகிறதுன்ற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு வச்சிருக்காங்க. இதுல வந்து ஒயிட் செல்ஸ், அந்த கெட்ட ரத்தம், நல்ல ரத்தம், இது எல்லாம் வந்து எவ்வாறு வந்து பிரிச்சு இந்த இதயமானது சுத்திகரிப்பு செய்கிறதுன்ற மாதிரியான காட்சி அமைப்பு பார்க்கறதுக்கு எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில வந்து அமைஞ்சிருக்கிறது உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது. நாம இந்த பகுதியை பார்த்து முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் முழுமையா நம்புறேன். இந்த காணொளி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.